Hi friends, TNPSC aptitude group 4 2025 கேட்ட ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन. P and Q ரெண்டு பேரும் அவங்களோட வேலையை 20 40 நாட்கள்ல பார்க்கறாங்க. ஒண்ணா வேலை பார்க்கறாங்க. கொஞ்ச நாள்ல வந்து Q போயிடுறாரு. P மிச்ச வேலையை 8 நாள்ல முடிக்கிறாரு. அப்ப Q வந்து எத்தனாவது நாள்ல போனாரு அப்படினு கேட்டிருக்காங்க. சோ P ன்னு பார்த்தோம்னா 20 நாள், Q ன்னு பார்த்தோம்னா 40 நாள். இப்போ இது ரெண்டுக்கும் LCM எடுத்துட்டோம்னு வெச்சுக்கோங்களேன் 40. அப்ப மொத்த வேலை யூனிட் எவ்வளவு யூனிட் ன்னு பார்த்தோம்னா 40 யூனிட் அப்படினு வெச்சுக்கோங்க. இப்போ இந்த LCM வந்து இங்க வச்சு டிவைட் பண்ணனும். அப்ப 40/20 40/40 னா P வந்து ரெண்டு யூனிட் வேலை பார்க்கறாரு அப்படினா Q வந்து ஒரு யூனிட் தான் பார்ப்பாரு. இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பார்க்கறாங்க. அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்துனா 2 + 1 3 யூனிட் வேலை வந்து கொஞ்ச நாள் பார்க்கறாங்க. அதுக்கப்புறம் போயிடுறாங்க. அந்த எத்தனை நாள் பார்த்தாங்கன்னா எத்தனை நாள் இருந்து போயிருக்காருன்னு கேட்குறாங்க. இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம்னா இங்கே பாருங்க, P வந்து அவரோட மிச்ச வேலையை 8 நாளில் முடிச்சிருக்காருன்னு சொல்கிறாங்க. மொத்தம் 40 யூனிட்ல 8 நாள் இவரோட யூனிட் என்ன 2 யூனிட் வேலை பார்ப்பாரு. அப்போ 8 × 2 16. அப்போ 40ல் மிச்சம் இருக்க 16 யூனிட்டை வந்து P வந்து தனியாக முடிச்சிட்டாரு. ஓகே, அப்போ மித்தம் எவ்வளோ இருக்குது 24. இந்த 24 யூனிட்டை வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்துருப்பாங்க கொஞ்ச நாள். ஓகேவா? அப்போ இதற்கான 24 இதற்கான யூனிட் என்ன ரெண்டு பேரும் சேர்ந்துனா 3 யூனிட்டா, இதை அடிச்சோம் அப்படின்னா 8 அப்படின்னு வரும். அப்போ 8 நாட்கள் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்துட்டு 8வது நாளைக்கு அப்புறம் ரிலீவ் ஆயிட்டாரு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஆன்சர் வந்து ஆப்ஷன் C 8 days. Thank you.